அது மட்டும் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு நைட் நாங்க போட்டுறோம். சரிக்கா நாளைக்கு ஒன் டே தான். இதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகாதுல. மேலும் ஒரு அண்மை செய்தி. சென்னை ஆர்கே நகரில் 5 நாட்களாக தொடர் மின்வெட்டு என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி பொதுமக்களை தடுத்து நிறுத்த தாவேக நிர்வாகிகள் முயன்றுள்ளனர். மின்வெட்டால் அவதியடைந்து வரும் எங்களுக்கு உங்களால் தீர்வு காண முடியுமா என்று தாவேக நிர்வாகிகளிடம் பொதுமக்கள் கேள்விகளை முன்வைத்துள்ளனர். சென்னை ஆர்கே நகரில் 5 நாட்களாக தொடர் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்நிலையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி பொதுமக்களை தாவேக நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரி. வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னை ஆர்கே நகரில் 5 நாட்களாக தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தி தாவேகா நிர்வாகிகள் சூழ்ந்து கொண்டு, இதற்கு முன்பு இந்த பகுதியில் இப்படி மின்வெட்டு ஏற்படவில்லை, தற்போது மின்வெட்டால் எங்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு உங்களால் தீர்வு காண முடியுமா என கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட மேயர் பாசு தெருவில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டதாகவும் ஒரு நாளைக்கு 2 முதல் 3 மணி நேரம் வரை மட்டுமே மின் விநியோகம் இருப்பதாகவும் இது சம்பந்தமாக மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தால் அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் 5 நாட்களாக தொடர்ந்து மின்வெட்டு காரணமாக பொறுமை இழந்த மக்கள் 50க்கும் மேற்பட்ட சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடமிருந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் சிறிது நேரத்தில் பிரச்சனை சரி செய்யப்படும் என கூறி அனுப்பி வைத்தனர். 5 நாட்களாக தண்ணீருக்காகவும் அத்தியாவசிய தேவைக்கு மின்சாரத்தை பயன்படுத்த முடியாமல், பணி முடிந்து வீட்டுக்கு வந்து நிம்மதியாக உறங்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதால் பொறுமை இழந்த மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு முயன்றனர். மீண்டும் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் அவர்களிடம் சமரசம் பேச ஈடுபட்டனர். ஆனால் இதற்கு முன்பு இது போன்ற பிரச்சனை இல்லை. தற்போது ஏன் இந்த பிரச்சனை? 5 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறோம். மின்சாரத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை கூட நீங்கள் சரியாக மூடவில்லை. சிறிது நேரத்தில் மின்சாரம் வந்துவிடும் என்று கூறினீர்கள். ஆனால் 2 மணி நேரம் ஆகியும் மின்சாரம் வரவில்லை. இதற்கு உடனடியாக தீர்வு காண உங்களால் முடியுமா என சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஹரி.